வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்ட ராசா ஆடியோ மாரிதாஸ் வெளியிட்டார். ஃபஸ்ட்டு பார்ட்டு, ரெண்டாவது பார்ட்டு என்று சொல்லிட்டு 2 ஆடியோவை வெளியிட்டிருக்காரு. அதிமுக காரங்க அதை எடுத்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பரப்பிட்டு இருக்காங்க. ஜனனம் தொலைக்காட்சியானது இந்த ஆடியோ தொடர்பாக செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நாம் பேசினாதான் இவங்களுக்கெல்லாம் குத்திக்கும். ஆனால் இவ்வளோ பேரும் இந்த ஆடியோ தொடர்பாக செய்தி வெளியிட்டிருக்காங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். முதல் பார்ட்டை மாரிதாஸ் அவர்கள் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்பாக வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஆடியோவை 2,69,000 பேர் ஏற்கனவே கேட்டுட்டான். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ராசா அவருடைய ஆடியோவனுடைய 2வது பார்ட்டு. இதை 1,46,000 பேர் ஏற்கனவே இந்த ஆடியோவை கேட்டுட்டான். இத்தனை பேரும் கேட்டு முடித்த பிறகு தமிழக அரசியல் களத்தில் புயலையே கிளப்பி கொண்டிருக்கின்ற தருணத்தில் நாம் போய் அதை பார்க்குறோம். அதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். ஆனால் இந்த ஆடியோனுடைய உண்மைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸ் அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார். ஆனால் திமுக தரப்புலேருந்து இன்னும் உறுதிப்படுத்தலை. ஸோ இந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும். அதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோவால் திமுகவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையெல்லாம் கேட்கக்கூடிய நீங்கள் தான் முடிவு சொல்லணும். அதுக்கு முன்பாக இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்குறது தான் தொடர்ச்சியாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கனிமொழி வந்தது எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது, எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும். அழகிரி ஒரு நாள் வராரு, ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தான். நம்மள நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியது. ராசாவுடைய ஆடியோவை நம்மளால முழுமையா தர முடியாதுங்க. ஏன்னா அதனுடைய உண்மை தன்மையை 2 தரப்பும் உறுதிப்படுத்தணும். ஒரு தரப்பு மட்டுமே உறுதிப்படுத்துது. யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடியோவை வெளியிட்ட மாரிதாஸ் அவர்கள் மட்டும்தான் உறுதிப்படுத்துகிறார். இன்னும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ராசா அவர்களும் உறுதிப்படுத்தலை, திமுகவும் உறுதிப்படுத்தலை. என்னை போல எளிய விவசாயி கூட இந்த ஆடியோவை கேட்டுட்டேன். ஆனால் அரசியல் களத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ராசா தன்னை பற்றியான ஒரு ஆடியோ வெளியாகிருக்குது. அந்த ஆடியோவை அவர் கேட்டிருக்க மாட்டாரா? பொய்யின்னா இந்நேரம் சமூக வலைத்தளத்தில் தேர்தல் நேரத்தில் திமுக பேரை கெடுப்பதற்காக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கைகூலிகள் சில வேட்டு சமூக வலைதள வாசிகளை வச்சு என் மீதும் கழகத்தின் மீதும் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு ஏஐ குரலில் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ராசா அவர்கள் விளக்கமளித்திருப்பாரே. ஏன் அவர் இந்த ஆடியோவை கேட்ட பிறகு கேட்டாரா என்னவோ தெரியல. நானே கேட்டேன், ராசா கேட்டிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்டிருப்பாரு. ஆனால் இந்த ஆடியோ பொய் உண்மை என்று இதுவரைக்கும் ராசா அவர்கள் மறுக்கவே இல்லை. அது மட்டும் கிடையாது, தமிழக அமைச்சரவையானது கிட்டத்தட்ட ஒரு 96 கோடி ரூபாயில் உண்மை சரிபார்க்கும் குழுவை போட்டாங்க. எந்த ஒரு செய்தியும் வெளியாச்சினாலும் அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை சரிபார்க்கறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. அப்பேற்பட்ட குழுவானது இந்த ஆடியோ உண்மையா பொய்யா இல்லை ஏஐ மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு இன்னும் சரிபார்க்கவே இல்லை. அப்படி சரிபார்த்து இது பொய் தான் என்று உறுதிப்படுத்தவே இல்லை. அது மட்டும் கிடையாது, எதுக்கெடுத்தாலும் சரி திமுக கூடாரமானது ஆட்களை மிரட்டும். இன்னும் மாரிதாஸ் அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுப்பேன், அந்த நடவடிக்கை எடுப்பேன், இது ஏஐ குரல் அப்படின்னு எந்த ஒரு மிரட்டலும் இன்னும் வரல. அது மட்டும் கிடையாது, அவதூறுன்னு வந்துட்டா முதலாளா மான நஷ்ட வழக்கு போடக்கூடியவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இந்த ஆடியோ வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் மாரிதாஸ் மீது வாங்க மான நஷ்ட வழக்கு போடுறேன் அப்படின்னு அவரும் வரல. RS பாரதி தான் முதல்ல கிளம்பி வருவார். இத்தனை லட்சம் பேர் பார்த்த பிறகும் RS பாரதி அவர்கள் மௌனமாக இருக்கின்றார். ஸோ மௌனமாக இருப்பது இந்த ஆடியோ உண்மை என்று உறுதிப்படுத்துகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. சரிப்பா, அதில் என்னதான் இருந்தது, அது சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ராசா 2G வழக்கில் திகார் சிலையில் இருக்கிறாரு. அவரை பார்க்குறதுக்கு யாருமே வரலையா, மனம் நொந்து போயிருக்கிறாங்க. ராசா அவங்க சாதிக்காரங்க சிறையில் பார்க்கின்ற பொழுது அவங்கக்கிட்ட ஆதங்கத்தை கொட்டி இருக்கின்றார்.
என்னை கைது பண்ண பிறகு யாருமே வந்து பார்க்கலிங்க. நீங்கள் தான் சாதிக்காரங்க, நீங்கள் தான் என்னை வந்து பார்த்துருக்குறீங்க. நான் கைதாகின்ற போது யாரும் வரல. ஆனால் நான் கைதாகி 2 மாதத்துக்கு பிறகு அதே 2G வழக்கில் கனிமொழி அவர்கள் கைதாகின்றார்கள். அப்போ தாயா திமுக கழகத்திலேருந்து வரிசையாக படையெடுக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தாயா வந்து ஒவ்வொரு கட்சிக்காரனாக வரான். சரி, கனிமொழி வருகின்ற பொழுது சிறைக்கு எல்லாரும் வந்து பார்க்குறீங்க. ஆனால் ஒருவேளை நான் இந்த 3 மாத இடைவெளியில் அங்கே சிறையினுடைய தொல்லை தாங்க முடியாமல் நான் பஸ்ட் ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ராசா அவர்கள் சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லை, கனிமொழி அவர்கள் கைதான பிறகு நம்முடைய அழகிரி வந்து ராசா அவர்களை பார்க்குறாங்களாம். அப்போது ராசா அவர்களை பார்க்கும்பொழுது ராசா கிட்ட வந்து அழகிரி அவர்கள் சொல்கிறாராம், ஏயா கலைஞர் டிவிக்கு தானே 200 கோடி ரூபாய் கொடுத்தீங்க 2G வழக்கில் லஞ்சம் பெற்று, இல்லை இந்த ஊழலுக்கும் ஸ்டாலினுக்கும் தானே தொடர்பு, உனக்கு தான் சம்மந்தமே இல்லையே, ஒட்டுமொத்த பணமும் ஸ்டாலின் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லிவிட்டு இந்த ஊழலுக்கு அவருக்கு தான் தொடர்புன்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுத்துட்டு நீ வெளியே வர வேண்டியது தானே அப்படின்னு வந்து அழகிரி அண்ணன் தம்பி பொறாமைய ராசாவை பயன்படுத்த பார்த்துருக்காரு. ராசா அவர்கள் அந்த ஆடியோவில் நல்லாவே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எவ்வளவோ டார்ச்சர் பண்ணாங்க, நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் சிறையிலே நான் வெடித்து கிளம்பியிருந்தேன் என்றால், என்ன நடந்தது என்று சொல்லியிருந்தேன் என்றால் எத்தனை பேர் சிறைக்கு வந்திருக்கணும். அதனால் நான் கண்ணியத்தை தான் கடைபிடிச்சேன். இந்த பாரியா என்னை பார்க்கறதுக்கு யாருமே வரலையா, ஆனாலும் நான் மன வருத்தப்படலையா. நம்ம பொதுவாக்கிக்கு வந்துட்டோம், கட்சியில் பதவி அனுபவிச்சிட்டோம். அதனால் சிக்கல் வருகின்ற பொழுது அதனால் வருகின்ற ஹீட்டை நம்ம கொஞ்சம் தாங்கித்தான் ஆகணும். அப்படி நம்ம தாங்கினா மட்டும்தான் கட்சியில் இருக்க முடியும். அதனால் ஐயோ என்னை பிடிச்ச மாதிரி சிறையில் வச்சுட்டாங்களே, அவ்வளோதான், நான் மொத்தத்தையும் உள்ளே சொல்லிவிடுவேன் அப்படின்லாம் களத்தில் இறங்கக்கூடாது. ஆனாலும் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமே தான் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் கலைஞர் ஆக்டிவாக இல்லாத தருணத்தில் கிட்டத்தட்ட 2011லேருந்து 2019 வரைக்கும் 9 ஆண்டு காலம் அவருக்கு சிறைவாசம் தான். அப்படி சொல்கிறத விட வனவாசம் என்று தான் சொல்லணும். ஏன்னா எந்த தேர்தலையும் பெருசாக வெற்றி பெறவே இல்லை, இடைத்தேர்தல்களையும் வெற்றி பெறவில்லை, நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெறவில்லை. கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் தொடர் தோல்விகள். அதான் ராசா அவர்கள் குறிப்பிடுகின்றார். கலைஞர் எப்படியோ கட்சியை வழிநடத்திட்டாரு. ஆனால் ஸ்டாலினுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முக்கியத்துவம் கட்சிக்குள்ளே இருந்தாலும் பெரிய செல்வாக்கு இல்லை. அவர்லாம் தன்னை எம்ஜிஆர் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேலைக்காகாது. கலைஞர் கொஞ்சம் அப்படி தலை சாயிட்டம் பாருங்க, நம்ம ஸ்டாலினை வச்சு செய்வாங்க பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேரும். இப்போ கலைஞர் இருக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ராசா சொல்கிறாரு. ரெண்டாவது, கலைஞர் கொஞ்சம் தலையை போட்டார்னு வச்சுங்களேன், கனிமொழி அவர்கள் தலை தூக்குவாங்க. அப்படி தலை தூக்குகின்ற பொழுது கலைஞருக்கு என்ன அறிவாக இருக்குது, ஸ்டாலினுக்கு என்ன அறிவாக இருக்குது. அதனால் தங்கச்சி அண்ணன் போட்டி வரத்தான் பொழுது. அது மட்டும் இல்லை, இப்போ கலைஞர் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஸ்டாலின் கிட்ட வந்து சூழ்நிலை கைதியாக இருக்கிறார். இந்த நிகழ்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2G வழக்கின் போது நடந்த விஷயங்கள் 2011 காலகட்டத்தில். அந்த ஆடியோ தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. அதனால் அன்னைக்கு ராசா என்ன பேசினாரோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அன்றைக்கி கலைஞர் உயிரோடு இருந்தாலும் சூழ்நிலை கைதியாக சிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு. ஸ்டாலின் எல்லா வேலையும் பார்த்தாலும் அண்ணனுக்கும் தங்கைக்கும் ஆகாது, போட்டி பொறாமை தான். நான் இப்போ கேஸ்லேருந்து வெளியே வந்துருந்தேயா, அதுக்கப்புறம் தான் இருக்குது எல்லாமே. அது மட்டும் கிடையாது, நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்து ராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை படிச்சிருக்கின்றார். அதில் 2G ஊழலுக்கும் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு பட்ட வர்த்தனமாக போட்டு உடச்சிருக்கேன். அது மட்டும் புத்தகமாக வெளியாச்சுன்னு வச்சிங்களேன், பெரிய பிரளயமே வரப்போகுது அப்படின்னு ராசா அவர்கள் வந்து சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் அவர்களால் என்னை என்ன பண்ணிட முடியும்? என் ஜாதிகாரன் என் பின்னாடி இருக்கிறான், எனக்கு அறிவு இருக்குது, என்கிட்ட பணமும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, வன்னியரை வச்சு என்ன வீட்டில்லாம் நினைக்கிறாங்களே. வன்னியரும் நானும் சொந்தக்காரன் மாதிரி. நான் என்ன அவங்ககிட்ட சண்டை போட்டேன் என்ன? இப்போ ராசாவை எஸ்சின்னு எவன் பார்க்குறான்? திமுக காரன் தான் பார்க்குறான். அப்புறம் வன்னியர் வந்து என்னையா வீழ்த்த போகிறான்? ஸ்டாலின் போகிறது தான் என் தப்பு கணக்கு. அது மட்டும் கிடையாது, சிவசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டியாக வரலாம், என் ஜாதிகாரன் என்னை ஆதரிப்பான் வட மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லலாம். சிவசங்கருக்குலாம் அந்தளவுக்கு அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. அதனால் நான் சென்ட்ரலுக்கு போகிறவன் சிவசங்கர் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைச்சராக இருக்கின்றார், அன்றைக்கி அமைச்சர் கிடையாது, அவர் எம்எல்ஏ இருக்கிறவங்க. அதனால் வட மாவட்டங்களில் எனக்கு பிரச்சனை கிடையாதுயா. அதனால் ஸ்டாலின் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட பணம் இருக்குது, சாதியம் இருக்கிறது, எனக்கு செல்வாக்கும் இருக்கிறது, மூளையும் இருக்குதுயா. ஸ்டாலின் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுயா.
கட்சியில் எனக்குன்னு ஒரு இடத்த நான் கண்டிப்பாக பிடிச்சிடுவியா, அதுக்கப்புறம் பாரியா என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கலைஞர் இருக்கின்ற பொழுது எப்படி கட்சி என் பிடிக்குள் இருந்ததோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கின்ற போது கட்சி என்னுடைய பிடியில் இருக்கும். அதனால் உங்களுக்கெல்லாம் எதிர்காலம் நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இப்போ என்ன பெரம்பலூரில் இருந்து ஊட்டிக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ ஊட்டிக்கு கீழே யார் இருக்காங்க? எல்லாம் கொங்கு வெள்ளாளர் இருக்காங்க, கவுண்டமார்க் இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு எதிரியே என்ன, இல்லை எனக்கு எதிராக இருக்காங்களா என்ன? ராசாவா பார்க்குறாங்களா, எம்பியா பார்க்குறாங்களா, எஸ்சியா பார்க்குறாங்களா? அதனால் என்னை யாரும் பிடுங்க முடியாதுங்க கட்சியில் அப்படின்னு நான் கூசாமல், ஸ்டாலினுக்கு திறமையும் இல்லை ஆளுமையும் இல்லை. இப்போ கனிமொழியை நம்ம ஸ்டாலின் வந்து சந்தேகப்படுவார், எந்த ஒரு விஷயத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டார். டெல்லியில் நான் இருப்பதனால என்னதான் எல்லாவற்றிற்கும் முன்னிறுத்துவார், என்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்பார். ரெண்டாவது, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு வந்து ஆங்கிலத்தில் பேசி கிழிச்சிடுவாரா, அந்த தருணத்தில் நான் தானே இருக்கணும். அதனால் என் பிடி எப்பவுமே தளராதியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் என்னன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபோன் போட்டோமா ஸ்பீக்கரில் வைக்கிறேன் கேட்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லையா. அதான் உங்களுக்கு நான் எவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரீவன்ஸ் நியாயமானது, டோக்கடிங்கன்னு டோக்கடி. ஆனால் அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம், நம்ம அறுவாலை தூக்கிறோம், அவன் அறுவாலை தூக்குமா முடிச்சிருவாங்க அதை செய்யலாம். இரியா அதெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆடியோ நீண்டதாக போய்கிட்டே இருக்குதுங்க. ஸோ ராசா சொன்னது பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்குது. 2011 2019 வரைக்கும் 2016 காலகட்டம் வரைக்கும் கலைஞர் உயிரோடு இருந்தார். ஆனால் இருந்தாலும் கலைஞர் இருக்கின்ற போதே திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அதை தான் ராசா 2011 கணிச்சார் போல இருக்குது. ஏன்னா கலைஞர் உயிரோடு இருக்கின்ற போது கூட ஸ்டாலின் கிட்ட சூழ்நிலை கைதியாகத்தான் இருந்தாராம், பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்ததாம். ஸோ அதனால் 2011 வேட்பாளர் தேர்விலிருந்து பிரச்சாரத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னெடுத்திருக்கின்றார். அந்த தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்தார். அவர் தலைமையில் அந்த கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்தது. அதுக்கப்புறம் எந்த தேர்தலையும் ஜெயிக்கலை, உள்ளாட்சியிலேருந்து எந்த ஒரு தேர்தலையும் ஜெயிக்கலை. அப்போ ராசா சொன்ன மாதிரி அன்றைக்கி ஊடகமானது திமுகக்கு எதிராக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ கூட ஊடகமானது திமுகக்கு எதிராக இல்லை, இப்பொழுதும் திமுகவுக்கு எதிராக இல்லை. ஆனால் ராசா கணிச்சதிலே மிகப்பெரிய தவறாக போனது ஒன்றே ஒன்று தான், முக ஸ்டாலினுக்கு ஆளுமை இல்லை, இங்கிலீஷ் அறிவு இல்லை, கட்சி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவரால் ஒன்றும் பெருசாக ஜெயிக்க முடியாது. ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பதற்கு பல பேரை கூட வச்சுக்கணும். அப்படி அவங்க ஏதாவது வழிகாட்டினா மட்டும்தான் கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னை தவிர்க்கவே மாட்டாங்க, எனக்கு மூளை இருக்குது, என்னுடைய பிடியில் கட்சி இருக்கும் பாருங்க அப்படின்னு ராசா சொன்னார். சொன்ன மாதிரி தான் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவராக முட்டி மோதி பார்த்தாரு, வியூகங்கள் வகுத்து பார்த்தாரு, வேலைக்காகல பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தார், அவங்க மரும்புள்ள சபரேசனை உள்ளே இழுத்தார். அதற்கு பிறகு தான் 2019 பிறகு ஒரு பெரிய கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணி தான் வந்து தொடர்ந்து வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறது. ஸோ தகுதியே இல்லாதவர் கட்சியினுடைய தலைமையில் இருக்கின்றார். ஆனால் வேற வழியே இல்லை என்ற ஒரே காரணத்தினால தான் ராசாலாம் ஸ்டாலின் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. சாதி ஒழிப்பு போராளியாக, சமூக நீதி போராளியாக, படித்தவராக ராசாவை நம்ம பார்த்தோம். ஆனால் ராசா பொறுத்த வரைக்கும் என் சாதி என்ன தெரியுமா, அதே மாதிரி வன்னியர்களும் கவுண்டர்களும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்களா அப்படின்னு சாதிய அடையாளத்துடன் சாதிய பலத்துடன் தான் திமுக என்னை பார்க்குது. அது சாதி அடையாளத்துடன் சாதிய பலத்துடன் என்னை பார்ப்பதனால சத்தியமாக என் மீது கை வைக்க மாட்டாங்க ராசா என்று சொல்லுகின்ற போது திமுக சாதி ஒழிக்கும்னு சொல்லிட்டு எவனா நம்பினான்னா இந்த ஆடியோ மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாத கட்சியாக திமுக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ ராசா பொறுத்த வரைக்கும் 2G வழக்கில் எவ்வளோ பணம் வந்தது, அந்த பணத்தை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன் அப்படின்ற விஷயத்த ஓப்பனாக நான் வந்து சிறையில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன்னு வச்சிங்களேன், என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேர்தல் நேரத்தில் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது, சமூக வலைத்தளத்தில் செக்கப்போடு போடுது, யூடியூப்லாம் வந்து நிறைய பேர் எடுத்து பேசுகிறாங்க. இப்படி தமிழகத்தையே புரட்டி போட்டிருக்கக்கூடிய ராசாவனுடைய இந்த ஆடியோ தொடர்பாக ஒரு ஊடகம் பேசலை. இதை தான் மாரிதாஸ் அவர்கள் வந்து கேட்குறாரு, ஒரே ஒரு ஊடகத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி பேச சொல்லி பார்க்கலாம், வாயை திறக்க சொல்லி பார்க்குங்களா, எல்லாம் விலை போயிட்டாயா, விலை போயிட்டான். அது மட்டும் கிடையாது, நடுநிலை என்று சொல்லிக்கிட்டு பல டிவிக்காரன் வந்திருக்கான். அவனுக்கு நடுநிலை என்பதை விட மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டுமே என்பதையெல்லாம் விட பணம் தான் முக்கியம். தூக்கி போடுற காசுக்காக அவனுக்கு அடிமையாயிட்டான ஊடகம் அவங்கெல்லாம் பேச மாட்டாங்கய்யா. சரி இது ஏஐ குரல் அப்படின்னு எவனா ஒருத்தன் வந்து முட்டு கொடுத்தான்னாவோ, இல்லை அவதூறு பரப்புறேன் அப்படின்னு எவனா வந்தாலும் சரி, முதல்ல மாநகராட்சி வழக்கு போட சொல்லு. மாநகராட்சி வழக்கு போட்டால் என்ன ஆகுன்றது உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் கேளுங்க. அப்படி தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து மாரிதாஸ் மீது ஒரு வழக்கு போட்டாராம்.
அந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆனார்னு கேளுங்க. அதனால இந்த ஆடியோவுக்கும் மாநில அரசு வழக்கு போடுங்க. நான் நீதிமன்றத்தில் வந்து சந்திக்கிறேன். அப்போ தான் தெரியும் 2G வழக்கில் ராசாவும் அவங்களுடைய தொடர்புடையவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சித்து வேலை காட்டியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். மாநில அரசு வழக்கு போட சொல்லியா அப்படின்னு மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆடியோவை வெளியிட்டு அதிரடி காட்டியிருக்கின்றார். அதாவது நொடிக்கு நொடி ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த ஆடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து தொடர்ச்சியாக இந்த ஆடியோ மாரிதாஸ் அவருடைய எக்ஸ் தளத்தில் இருந்ததுன்னா கோடிக்கணக்கான பேர் பார்த்துருவாங்க. அது திமுக பெரிய சிக்கலை உருவாக்கும் என்று தான் நினைக்கிறேன். 2G வழக்கு ஒன்றுமே இல்லைப்பா, சும்மா பழி போட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு ராசா அவர்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக வெளியே வந்திருக்கின்ற ஆடியோ உண்மை என்றால் திமுகவுக்கு பெரிய பிரச்சனை தானுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்க. நன்றி.